ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலான்றதை ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் டேபிள், அதாவது செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லிட்டு என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் டேபிளை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் டெய்லி மார்க்கெட் எங்கே வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, எங்கே வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன் டேபிளை என்எஸ்சி சைட்டு உள்ள போய் எப்படி பார்க்குறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு, அதாவது செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய, அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய, இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் அவங்க பயப்படுற இடம். அதாவது ஒருத்தருக்கு லாஸ் வந்தால் தானே அவங்களுக்கு பயம் வந்து பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அந்த இடத்த தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த லெவலை வச்சு இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ உள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு பார்த்திங்கன்னா 21,047, அதாவது 21,747 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. 750 நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐ வந்து பார்த்திங்கன்னா 750 தான். ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐ ஓப்பன் எல்லாத்துக்கும் கீழே இருந்தான் ஒரு 15 மினிட்ஸில். நம்ம எப்போதுமே என்ட்ரி வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் மார்க்கெட் பார்க்கும்போது என்ன நடந்திருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே ஐ கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவாக இருந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து 750 ஓப்பன் ஆகிருந்தது. ஆனால் நம்ம பார்க்கும்போது 15 மினிட்ஸில் 727 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் 20 நிமிஷத்தில் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக இதில் 2 விஷயம் இங்கே நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கைஸ். ஆக்சுவலாக 725 மார்க்கெட் இருக்கும்போது ஒரு 100 பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 21,825 வரைக்கும் போகணும். இல்லை ஒரு 100 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 21,625 வரைக்கும் போகணும். இது 2 விஷயம் தான் நடக்கணும் கைஸ். இல்லை மார்க்கெட் இந்த 2 ரேஞ்சுக்கும் நடுவில் நிறுத்தி அரைச்சிருவாங்க, மேலேயும் கீழேயும். ஓகேங்களா? 725, 625 இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே அரைச்சிருவாங்க. இது 2 தான் நடக்கும். இது தவிர வேறு எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது ஆல்ரெடி வந்து எஸ்டர்டே ஐ தாண்ட முடியல, ஓப்பனையும் தாண்ட முடியல. ஒரு ஓப்பன் ப்ரைஸை தாண்ட முடியலாம். நம்ம நிறைய வீடியோவில், டெய்லி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓப்பனுக்கு கீழே வந்தாலே மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிடும். அவனால் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணவே முடியாது. ரேஞ்ச் ஆகிடும், இல்லைனா ஒன் சைடாக போயிட்டே இருந்துருவான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே வந்துட்டால் மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆகிடும், இல்லை ரேஞ்ச் ஆகிடும். இது 2 விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம வெயிட் பண்ணதுனால ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சி டோட்டல் நெகட்டிவ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஃபுல் நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ம புட்டை தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 15 மினிட்ஸில் 725, அதுக்கப்புறம் 700. ஓகேங்களா? அதாவது ஃபுல் நெகட்டிவ் ஆனாலும் மார்க்கெட் 700 தான் இருந்தது. அப்போ 750ன்ற புட்டும் 650ன்ற கால், இல்லை 700ன்ற காலும் இந்த மணி தான். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ஆனதெல்லாம் நம்ம 750 புட்டை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இதுதான் 750 புட்டோட சார்ட்டு. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்டலை அப்படின்னா புட்டு வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண மாட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை உடச்சாதான் புட்டு வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுவான். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். ஓகேங்களா? அப்போது இவன் எஸ்டர்டே லோவை தக்க வைக்கிறான். எஸ்டர்டே லோ வந்து இந்த 105, 100ன்னு வச்சிங்களேன். 100ன்னா 650 வரைக்கும் இவன் வருவான் அப்படின்றத இவன் ஒரு 15 மினிட்ஸில் சொல்லிட்டான். லோவை உடைக்காமல், லோவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? லோவில் ஓப்பன் ஆகி இவன் மேலே போகிறான். ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவல் 22, 29, அதை தாண்டிட்டான். ஆக்சுவலாக பிரேக் அவுட், ஒரே பிரேக் அவுட்டு தான். மார்க்கெட் 62 வரைக்கும் போயிடுச்சு. 30 பாயிண்ட் கொடுத்தான் அட்வான்ஸ் லெவல்லேருந்து. ஆக்சுவலாக இங்கே முடிஞ்சிருச்சு. 28, 29ன்றது அட்வான்ஸ் லெவல். அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருந்தான். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா,
5 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து உங்களுக்கு அந்த க்ளோஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் டிலேவாக ஆகுது அப்படின்னா 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை 1 மினிட் கூட வைக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 9:33க்கே இவன் க்ளோஸ் வச்சுட்டான் மேலே. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 30ல் 62 30 பாயிண்ட் வெளியே வந்துட்டுருக்கலாம். ஓகேங்களா? அகெயின் மார்க்கெட் புல் பேக்கில் நிற்கலை, இதை உடச்சிட்டான். அகெயின் இங்கே லோ வரைக்கும் வந்து திருப்பியும் லோவை தக்க வச்சு திருப்பியும் ஒரு பிரேக் அவுட். திருப்பி இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பியும் ஒரு மிகப்பெரிய ரேலி ஆச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? 130லேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 230 வரைக்கும் போச்சு. ஓகே, 100 பாயிண்ட்டு. இங்கே ஒரு 30 பாயிண்ட், இங்கே ஒரு 100 பாயிண்ட். ஓகே, 130 பாயிண்ட் சிங்கிள் ஸ்டாப் லாஸ் தான். 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இங்கே நீங்கள் 130 என்ட்ரி எடுத்தால் 115 தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இல்லை இவனோட ஓப்பனுக்கு கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? என்ட்ரி எடுத்திருந்தால். ஓகேங்களா? இங்கே வந்து புல் பேக்கில் நிற்கலை, கீழே உடச்சி அதுக்கப்புறம் அகெயின் மேலே. இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். புல் பேக்கில் வந்து மார்க்கெட் நிற்காமல் கீழே வந்து அகெயின் திருப்பி மேலே உடச்சி க்ளோஸ் வைக்கிறான் பாருங்கள். அந்த செட்டப் ரொம்ப பவராக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இவன் லெவலை உடச்சி கீழே வந்தவன் கீழேயே போயிடணும். ஆனால் இவன் போகாமல் அகெயின் திருப்பி லெவலை மேலே இருந்தானா மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆக போகுதுன்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்னொன்று மெயின் ரீசன் இவன் லோவை தக்க வைக்கிறான்னும் போது கண்டிப்பாக 650 மார்க்கெட் வந்துடும் அப்படின்னு தான். 750 புட்டுனா மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 750 டு -100னா 650 வந்துடுவான்றதை காலையிலே சொல்லிட்டான் அவன். அதாவது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷத்துலேயே சொல்லிட்டான். ஓகேங்களா? அப்போ நம்ம வெயிட்டிங் பண்ண போகிறோம், அட்வான்ஸ் லெவலில் தாண்டுதா அப்படின்ட்டு. கரெக்டாக தாண்டிட்டான். ஓகேங்களா? இவன் ஆக்சுவலாக வந்து இங்கே லோவை தக்க வச்சு இவன் அட்வான்ஸ் லெவலில் உடைக்கும் போது 9:33க்கு இவன் ஆப்போனண்ட் இவனுக்கு வழி விட்டானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விட்டான். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 21,700 சார்ட் இது. எக்ஸாக்டாக பாருங்கள், மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ அதே மாதிரி இவனும் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணல, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? இவனோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 122, எல்லாத்துக்கும் கீழே தான் இருந்தான் இவனும். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ் இவனும். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே மெயின் இம்பார்ட்டண்ட் இவன் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கும் கீழே தான் இருந்தான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் இவனும் உடைச்சிட்டான். ஓகேங்களா? $118 இவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இவனோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸுன்றது 122 129. ஆக்சுவலாக பாருங்கள், எல்லாத்தையும் இவனும் உடச்சிட்டான். எஸ்டர்டே ஐ பிரேக்கு, இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸு பிரேக்கு, ஓப்பனும் பிரேக்கு, அட்வான்ஸ் லெவலும் 118 அதையும் பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போது இவன் 15 மினிட்ஸில் இவன் எல்லாத்துக்கும் கீழே தான் இருந்தான். அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது தான் அர்த்தம். இவன் புல் பேக் போகிறான், அவ்வளோதான். ஓகேங்களா? புல் பேக் போகும்போது இவன் புல் பேக்கில் போய் எங்கே கடைசியாக முட்டுவான்? ஒன்று இவன் அட்வான்ஸ் லெவலில் முட்டுவான், இல்லை இவன் ஓப்பனில் முட்டுவான், இல்லை அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ். எல்லாமே சேர்ந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் தான் போக முடியும் அவனால். மேக்ஸிமம் ஹை வரைக்கும் போவான், அவ்வளோதான். இங்கே எடுத்தாலும் இங்கே வரைக்கும் போவான், அவ்வளோதான். அவன் போய் அங்கே முட்டும் போது இவன் எடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இவன் பாருங்க கரெக்டாக அதே 9:33க்கு எக்ஸாக்டாக இவன் எல்லாத்தையும் உடைக்கிறான் பாருங்கள். சேம் 9:33. ஓகேங்களா? 9:33க்கு டோட்டலாக இவன் நெகட்டிவ் ஆகிருக்கானா, அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் உடச்சி கீழே வரான். ஓகேங்களா? அப்போ இவனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஓகேங்களா? இவன் எல்லாமே அவனை வழி விட்டதுனால தான் அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். 750. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்றைக்கி மார்க்கெட். ஓகேங்களா? நெகட்டிவ் அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுற புட்டு வந்து கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி மேலே போயிட்டே இருக்கான். அவன் மேலே கீழே வரும்போது மார்க்கெட் வந்து அங்கே இருக்கிற இவன் கீழே வர விடாமல் தடுக்கிற கால் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான், இவன் மேலே உடைக்கிறான், இவன் மேலே உடைக்கிறான், அவன் கீழே உடைக்கிறான். அந்த செட்டப்லேயே இருந்தது. அதனால தான் நல்ல மார்க்கெட் பாருங்கள் வளைஞ்சி போய்க்குது பாருங்கள். மேலே போகிறான் ஒரு டவுனு, மேலே போகிறான் ஒரு டவுனு, மேலே போகிறான் ஒரு டவுன். புல் பேக் ஆகி அந்த இடத்த உடச்சி புல் பேக் ஆகி போய் ஒரு லெவலையும் உடச்சி அழகாக புல் பேக் ஆகி போயிட்டே இருக்கான். அதேமாதிரி இவனோட ஆப்போனண்ட், இவனோட எதிரி, கால் ஆப்ஷன் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி புல் பேக் ஆகி வரான். ஒரு புல் பேக் இவன் வரும்போது இவனை நீங்கள் என்ட்ரி எழுதலாம். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலுன்றது என்னது? அதுவும் ஒரு சப்போர்ட் மாதிரி தான். சப்போர்ட்டை உடச்சா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து முட்டும் போது நீங்கள் இவனை என்ட்ரி எடுக்கலாம். அதாவது புல் பேக், ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக்கை தான் நம்ம அப்படி சொல்கிறோம்.
ஓகேங்களா? ஓகே. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். மார்க்கெட் நெகட்டிவ் புட்டை செலக்ட் பண்ணுறீங்க. புட்டை செலக்ட் பண்ணி க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது என்ட்ரி எடுக்கிறீங்க. இவன் தாண்டும் போது இவனோட ஆப்போனண்ட் லெவலில் கீழே உடைக்கிறானா பார்த்தா எக்ஸாக்டாக அவனை உடைச்சான், இவனை உடைச்சான். ஓகேங்களா? இன்னும் கூட பாருங்கள், இன்னும் நீங்கள் 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆக்சுவலாக 1 மினிட்டோட சார்ட்டு இதான் 1 மினிட்டு. இதுதான் 1 மினிட்டு. 1 மினிட்டில் நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும் இந்த மாதிரி செட்டப்லலாம். பாருங்கள், 1 மினிட்டில் வந்து 9:35க்கு க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணுறான் பாருங்கள். இந்த இடத்துலையே 130. அதாவது 3 மினிட்டில் வந்து 9:33க்கே உடச்சிட்டான். அப்பயே எடுக்கலாம், இல்லை 1 மினிட்டில் கூட எடுக்கலாம். நீங்கள் 1 மினிட்டில் தெளிவாக உடச்சிருக்கான் பாருங்க. உடச்சி மேலே போகிறான். திருப்பி அகெயின் புல் பேக். ஓகேங்களா? புல் பேக்கில் வரும்போது ஆக்சுவலாக வந்து நிற்கலை இங்கே 5 மினிட்ஸில் பார்க்கும்போது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் 1 மினிட்டை பேஸ் பண்ணி எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு 40 பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். 10 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் 1 மினிட் 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். புல் பேக்குக்கு 1 மினிட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே உங்களுக்கான டிசைனை நீங்களே பண்ணிக்கணும். ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு. ஆனால் இதில் என்ட்ரி நம்ம சீக்கிரம் எடுக்கணும், கரெக்டாக எடுக்கணும். பிரேக் அவுட்டில் அந்த பிரேக் அவுட்டை முன்னாடியே கண்டுபிடிக்கணும்னா கம்மி டைம் ஃப்ரேமில் போனால் அது முன்னாடியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் புல் பேக்கில் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. புல் பேக்கில் 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே நீங்கள் புல் பேக்கில் வந்து 1 மினிட்லாம் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், நின்று போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் 5 மினிட்ஸில் அந்த மாதிரி நிற்கலை. எக்ஸாக்டாக வந்து 5 மினிட்ஸில் அந்த மாதிரி நிற்கவே இல்லை. இங்கே வந்து நிற்கிறான், ஆனால் உடச்சிட்டான் பாருங்கள். ஹையை உடைக்கல, இங்கே வந்து போகிற மாதிரி போயிருக்கான், ஆனால் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? எப்போவுமே நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்த லோ இது தான் பெரிய ஸ்டாப் லாஸாக வரும். சப்போஸ் நீங்கள் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரும். ஆனால் இங்கே வரும்போது பக்கத்தில் இன்னொரு லோ இருக்குது. மார்க்கெட்டை அது வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வந்து திருப்புவானுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே புல் பேக்கில் வருது அப்படின்னா இங்கே நின்னவொன்னே இந்த ஐயை உடச்சி போனால் தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இல்லை இவன் இங்கே நிற்காமல் கீழே உடச்சிட்டான்னா திருப்பி அகெயின் மேலே உடச்சி க்ளோஸ் வச்சோன்னே போகணும். கீழே உடச்சி மேலே உடச்சானா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா? நல்லா போகும். ஓகேங்களா? புல் பேக்கில் இங்கே ஒரு 2 கேண்டில் நிற்கிது. அந்த 2 கேண்டலோட ஐயை வந்து உடைக்கலை மார்க்கெட்டு. ஓகே, எங்கே உடைக்கிறான்? இங்கே தான் உடைக்கிறான். இந்த கேண்டில் தான் உடைக்கிறான். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 கேண்டில் இருக்குது. இந்த 2 கேண்டிலோட லோவை தான் உடைக்கிறான் பாருங்கள் அடுத்த கேண்டில். அப்போது நம்ம இந்த புல் பேக் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அகெயின் வந்து மேலே உடைக்கிறான். மேலே உடைக்கும் போது எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நினச்சி பிரேக் அவுட்டில் சப்போஸ் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா புல் பேக்கில் நீங்கள் கண்டிப்பாக நின்று போகும்போது பிரேக் அவுட் பண்ணும்போது எடுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் கீழே உடச்சிட்டாலும் திருப்பி அகெயின் லெவலில் மேலே உடச்சி க்ளோஸ் வச்சாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை கைஸ். ஆக்சுவலாக என்ட்ரி இருந்தது, ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு அது வேறு மாதிரி ஆகிடுச்சு. எப்படி நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு கீழே வந்தோ அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழே வந்துட்டான் ஸ்டாக்கு. அதனால் நம்ம அதை என்ட்ரி எடுக்கலை. நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் வாரத்தில் 2-3 என்ட்ரி கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு இப்போ இதில் எப்படி நம்ம அட்வான்ஸில் வச்சு அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷனை நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரொடிக்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்கிறோம். இந்த வீடியோ கோர்ஸ் தேவைப்படுறவங்க வேணுன்றவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.